ரைட். ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்கக்குள்ள உங்களுக்கு தேவை அந்த கடைசி நேரம் சில பாடங்களை கடைசி பாடங்களை நீங்க படிக்கக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் குழப்பம் ஒன்று ஏற்படும். ஸோ அதனால தான் இப்போ நீங்க கடைசியா படிக்க வேண்டிய பாடங்களை இந்த டைம்லயே இலகுவான முறையில கொஞ்சம் மெதுவா முழுமையான விளக்கத்தோட படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக காணப்படும். தயவு செஞ்சு இந்த வகுப்புல யாராச்சும் குழப்புறதுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லீவ் ஆகி போயிருங்க. ஏன்னு சொன்னா படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ரைட். நான் இப்போ வீடியோ ஷேர் பண்றேன். ரைட். அப்போ நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். இன்னைய கிளாஸ்ல நாங்கள் ரைட் இந்த நுண்ணங்கியல்ல உள்ள பாடப்பரப்புகள் என்னென்னு சொல்லி படிச்சு கொள்வோம். ரைட். இப்போ ஒரு பாடத்தை படிக்க முன்னுக்கு அந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் படிக்கிறதுக்கு இலகுவாக காணப்படும். ரைட். இப்போ ஓகே. இப்போ நாங்க நுண்ணங்கியல்ல என்னன்னு சொல்லி காணப்படுதுன்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னைய வகுப்புல இந்த பாட உள்ளடக்கங்கள் பத்தி முழுமையான விளக்கம் தரப்படும். அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க இந்த நுண்ணங்கியலை முழுமையா படிக்க ஆரம்பிப்போம். ரைட். அப்ப இப்ப நாங்க பாடத்துக்கு போவோம். ரைட். இந்த நுண்ணங்கியல் யூனிட் 9. ரைட். அப்ப இது உங்கள்கிட்ட கடைசி பாடத்துக்கு முதல் பாடம். ரைட். கடைசி பாடத்துக்கு முதல் பாடம். இந்த பாடம் அநேகமா ஒரு மிகப்பெரிய பாடம். ஆனா உங்க பாட வேலைகள்ல இந்த பாடம் 50 பாட வேலையா காணப்படுது. ரைட். ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த 50 பாட வேலைகள்ல இந்த பாடத்தை படிச்சு முடிக்க முடியாது. ரைட். இந்த 50 பாட வேலைகள்ல இந்த பாடத்தை படிச்சு முடிக்க இயலாது. மிக தெளிவான முறையில படிக்கிறதுக்கு கட்டாயம் இத ஒரு 100 பாட வேலை சரி படிக்கணும். ஸோ இந்த வகுப்பு ஒரு கிழமைக்கு 4 நாள் படி ரைட் தொடர்ந்து நடந்து கொண்டு செல்லும். இந்த பாடம் முடிகிற வரைக்கும் நடந்து கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாம நான் அன்னன்னைக்கு படிக்கிறதில்ல உங்களுக்கு எம்சிக்யூ இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஏதாச்சும் ஒரு கேள்வியை நான் பிடிஎஃப் வடிவத்துல நான் உங்களுக்கு தருவேன். ரைட். அந்த கேள்விகளை நீங்க அப்பப்ப செஞ்சு பழகிறதால ஸ்ட்ரக்சர்லையும் சரி எம்சிக்யூலையும் சரி எஸ்ஏலையும் சரி ஒரு நல்ல மார்க்ஸை எடுக்க முடியும். ரைட். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தை விட்டு ஓவரால் விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இந்த பாடம் நான் இப்பதான் சொன்னேன் 600 உங்களோட மொத்த சிலபஸும் 600 பாட வேலை. அந்த 600 பாட வேலையில 50 பாட வேலை இந்த யூனிட் 9 நுண்ணங்கியல். ரைட். கிட்டத்தட்ட 8 வீதம். ரைட். இந்த 8 வீதத்தை வர்ற மார்க்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூல ஒரு 4-5 மார்க்ஸுக்கு வரும். சரியா? 4 தொடக்கம் 5 மார்க்ஸுக்கு வரும். ஸ்ட்ரக்சர்லையும் 5 தொடக்கம் 6 மார்க்ஸ். ரைட். அது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் வேறுபட்டு கொண்டு போகலாம். ரைட். ஆனா மினிமம் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் அளவு எம்சிக்யூல 4 தொடக்கம் 5, ஸ்ட்ரக்சர்ல 5 தொடக்கம் 6 மார்க்ஸ். எஸ்ஏல ஒரு முழு எஸ்ஏ ரைட் ஒரு முழு எஸ்ஏ 7.5 மார்க்ஸுக்கு வரும். ஸோ இந்த பாடமும் கொஞ்சம் முக்கியமான பாடம். ஸோ இந்த பாடத்தை கட்டாயம் எல்லாம் படிச்சே தான் ஆகணும். நீங்க இதை கடைசி நேரம் படிக்க போனீங்கன்னா இந்த பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பகரமான ஒரு பாடமா தான் காணப்படும். ரைட். அப்ப ஆரம்பத்துல இருந்து சிறிய சிறிய விடயங்களா பார்த்து கொண்டு போகக்குள்ள மிக இலகுவான பாடமா காணப்படும். ரைட். இதுல பாடமாக்குற பகுதிகளும் காணப்படுது, விலகி கொண்டுள்ள பகுதிகளும் காணப்படுது, பொதுவாக சில விஷயங்களும் காணப்படுது. ரைட். இப்ப நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் எடுத்துக்கொண்டா இந்த கோவிட்-19 அந்த வைரஸ் பத்தியும் கேள்விகள் கேட்கலாம். ரைட். அந்த கேள்விகள் அந்த கோவிட்-19 அப்படிங்கிற வைரஸை பத்தி நாங்க முழுமையாக பார்க்கறதில்ல. ஒரு வைரஸ் பொது இயல்புகளை வச்சு பார்ப்போம்.
அந்த பொது இயல்புகளை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு ஏ லெவல்ல கேள்வி போடுவாங்க. ரைட், ஏ லெவல்ல ஃபைனல் பேப்பர்ல கட்டாயம் ஒரு பொது கேள்வி வரும். ரைட், பொது கேள்வினா உங்க பாடப்பரப்போட சம்பந்தப்பட்ட நீங்களா யோசிச்சு எழுதக்கூடிய மாதிரி சில வினாக்கள் வருவதுண்டு. ரைட், அப்ப இந்த யூனிட் 9ல கிட்டத்தட்ட ஓவராலா பார்க்க போனா ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட எடுக்கலாம். ரைட், ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட எடுக்கலாம். ஸோ தயவு செய்து இந்த பாடத்தை கவனமா அவதானியுங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் சொல்லி கொண்டு போவேன். ரைட், உங்களுக்கு விடயங்கள் விளங்காட்டி தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் கேளுங்க. ரைட், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் அத்தனை தடவையும் சொல்லி கொடுப்பேன். ரைட், இப்ப நாங்க பாட உள்ளடக்கத்துக்கு போவோம். ரைட், இப்ப நான் இந்த யூனிட் 9 பாடத்தை ரைட் 12 சப்ஹெட்டிங்கா பிரிச்சிருக்கேன். ரைட், என்கிட்ட பிளான்ட் கிளாஸ் வர்ற ஆட்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒரு குறிப்பிட்ட பாடப்பரப்புகளா பிரித்து கொண்டு தான் செல்வேன். ஸோ அந்த பிரித்து செஞ்சு கொண்டு போகக்குள்ள இப்போ உங்களுக்கு நாளடைவில் நீங்கள் ஏதாச்சும் அவசரமாக எக்ஸாமுக்கு தயாராகக்குள்ள இந்த உள்ளடக்கத்தை பார்க்கக்குள்ள ஒவ்வொரு விடயங்கள்லையும் என்னென்ன காணப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடக்கூடியதா இருந்துச்சுன்னா ரைட், நீங்கள் அந்த பாடப்பரப்புல தெளிவாக இருக்கிறீங்க. ரைட், அப்போ நாங்கள் இல்லை 12 தலைப்புகளின் கீழே ஒவ்வொரு விடயங்களையும் பற்றி ஆராய்வோம். ரைட், இந்த 12 விடயங்களும் மிகப்பெரிய விடயங்கள். ரைட், சிலதுக்கு ஒரு 4 கிளாஸ் இல்லாட்டி 5 கிளாஸ் கூட போகலாம். ஆனால் நான் உங்களுக்கு புரிகிற வகையில் ஸ்லோவாக தான் செஞ்சு கொண்டு போவேன். ரைட், எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தான் செஞ்சு கொண்டு போவேன். நீங்கள் சேர விரும்புனீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ரீதியிலையோ இல்லாட்டி குரூப்லேயோ சேர்ந்து மேலதிக தகவல்கள் அறியலாம். ரைட், அப்போ இந்த 12 தலைப்புகள் என்னென்ன? முதலாவது அறிமுகம். ரைட், ஒரு பாடத்தை எடுத்தா அந்த பாடம் தான் என்னன்னு சொல்லி தெரியணும். இப்போ நுண்ணங்கியல்னா நுண்ணங்கின்னு ஒன்று நுண்ணங்கினா என்னன்னு சொல்லி தெரியாம அந்த பாடம் படிக்க இயலாது. ஸோ ஒரு நுண்ணங்கினா என்ன, அந்த நுண்ணங்கிகள்ல காணப்படுற வகைகள் என்ன, அது சம்பந்தமா தான் அறிமுகம் அப்படிங்கிற பகுதியில பார்ப்போம். ரைட், இப்போ இந்த ஒவ்வொரு உள்ளடக்கத்துக்கு கீழே இருக்க முக்கியமான தலைப்புகளை பத்தி இன்னைக்கு நான் சொல்லுவேன். ரைட், பார்ப்போம். அடுத்து நுண்ணங்கிகளின் பல்வகைமை. ரைட், நுண்ணங்கிகளின் பல்வகைமைய நாங்க வடிவத்தின் அடிப்படையில 3 வகையா பிரிச்சு காணப்படும். அந்த 3 வகைகள் என்னென்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்து நுண்ணங்கிகளின் வகைகள். ரைட், சாதாரணமா உங்களுக்கு கிரேட் 6ல இருந்தும் சரி இல்லாட்டி கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்ல இருந்தும் சரி இந்த நுண்ணங்கிகளின் வகைகள் ஓவராலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 நுண்ணங்கிகளை பத்தி தனித்தனியா கற்போம். ரைட், அந்த ஒவ்வொரு நுண்ணங்கியும் பொது இயல்புகளை தான் நாங்க படிப்போம். ஸோ அந்த ஒவ்வொரு நுண்ணங்கிகள்ட்டு பொது இயல்புகள் தெரிஞ்சிருந்தா போதும். டீப்பா ஒன்றும் தேவையில்ல. இந்த பாடத்தை படிக்கக்குள்ள நீங்க ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டா இமேஜின் பண்ணி கொண்டு படிச்சீங்கன்னா இந்த பாடம் மேல இன்ட்ரெஸ்ட் காணப்படும். ரைட், இந்த பாடம் போர் அடிக்கிற பாடம் மாதிரி காணப்பட்டா அதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாடம். ரைட், அடுத்து நுண்ணங்கிகளின் வகைகள் ஒரு 8 வகை 9 வகை காணப்படுது. அந்த 9 வகைகளையும் பத்தி பார்ப்போம். அடுத்து கிருமி அழித்தல். ரைட், இப்போ கிருமி அழித்தல்னா இப்போ நம்ம வீடுகள்லேயே கிருமி அழித்தல் செய்வாங்க. இப்போ இந்த கிருமி அழித்தல் அப்படிங்கிற வேர்டை நீங்க எல்லா இடமும் கேள்விப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ரைட், இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லா இடமும் தொற்று நீக்கிறது, கிருமி அழித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்றது சொல்லி செய்தியில வரும். ரைட், அப்ப அந்த கிருமி அழித்தல் முறைகள் என்னென்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து வளர்ப்பு ஊடகம் தயாரித்தல். இப்ப ஒரு நுண்ணங்கிய நாங்க வளிமண்டலத்திலேயோ இல்லாட்டி அந்த நுண்ணங்கி காணப்படுற இடத்துலயோ வச்சு அதை ஆய்வு செய்ய முடியாது. அந்த நுண்ணங்கிகளை நம்ம லெப்புக்கு எடுத்துட்டு போகணும். அந்த லெப்ல கொண்டு போயிட்டு அதுக்கு வளரக்கூடிய அந்த நிபந்தனைகளை கொடுத்து அந்த லெப்ல அந்த நுண்ணங்கிகளை பெருக்கமடை செய்யற செயல்முறை தான் இந்த வளர்ப்பு ஊடகம் தயாரித்தல். இந்த
இந்த வளர்ப்பூடகம் தயாரித்தல்ல 2 முறைகள் இருக்கு. அந்த 2 முறைகளையும் பார்க்கணும். அடுத்து நுண்ணங்கிகளும் நோய்களும். ரைட், இந்த நுண்ணங்கிகளும் நோய்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எம்சிக்குள்ள கேட்கப்படலாம். ரைட், இப்போ இதுல இருக்க ஒவ்வொரு பாடமுமே மிக மிக முக்கியமானது. ரைட், இன்னைக்கு ஒரு முழு பாடம் சம்பந்தமான ஒரு அறிமுக வகுப்பு தான் இப்ப நடைபெறும். இப்போ ஒவ்வொரு பாடம் சம்பந்தமாகவும் தனித்தனி விபரமா நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து படிப்போம். ரைட், அடுத்து நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்தும் முறைகள். ரைட், அப்போ ஒரு நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்துற முறைகள் நிறைய காணப்படுது. ரைட், இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு நாங்கள் கொடுக்குற வேக்சின் கூட நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்துற செயல்முறைகள் தான். ரைட், தொற்று நீக்குதலும் நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்துற செயல்முறைகள் தான். ரைட், அப்ப ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் தனித்தனியாக கற்போம். அடுத்து கைத்தொழில், விவசாயம் மற்றும் சுற்றாடல் ஆகியவற்றின் நுண்ணங்கிகளின் உபயோகம். ரைட், இந்த விடயங்கள் உங்களுக்கு எஸ்ஐல கேட்கப்படலாம். கைத்தொழில எப்படி நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது, விவசாயத்துல எப்படி பயன்படுத்தப்படுது, சுற்றாடல்ல எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கேட்கலாம். ரைட், இதுல நீங்க எஸ்ஐ எழுதக்குள்ள கவனிக்கணும், கட்டாயம் அந்த நுண்ணங்கிகள்ட்டு பெயர்களை எழுதித்தான் இந்த எஸ்ஐல நீங்க எழுதணும். ஸோ அந்த நுண்ணங்கிகள் பெயர் கொடுத்து அந்த எஸ்ஏ எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ். இப்போ மற்ற ஏதோ எஸ்ஏ எடுத்தீங்கன்னா 30 இல்லாட்டி 38 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுத வேண்டி வரும். ஆனால் இந்த நுண்ணங்கி சார்பாக வர்ற பாயிண்ட்ஸுக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 26 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து மண் நுண்ணங்கிகளின் தன்மை, பரம்பல் மற்றும் வகைபாகம். ரைட், மண் நுண்ணங்கினா என்ன? மண்ணில் காணப்படுற நுண்ணங்கிகள் மண் நுண்ணங்கிகள். ரைட், இப்போ இது ஒவ்வொன்றையும் தொடர்பாக நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். இன்னைக்கு மேலோட்டமா எல்லா பாட உள்ளடக்கங்களையும் பார்த்து முடிப்போம். அந்த பாட உள்ளடக்கங்கள் தெரிஞ்சாதான் நாங்க அடுத்த விடயங்களுக்கு போகலாம். ரைட், இப்போ ஒரு பாடத்தை படிக்கக்குள்ள அந்த பாடத்துக்கு ஓவரால் வியூ தெரிஞ்சாதான் நாங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்து தாவர வளர்ச்சியுடன் தொடர்பு பட்டதாக மண்ணுண்ணங்கிகளின் இடைத்தொடர்புகள். ரைட், இந்த மண்ணுண்ணங்கிகளின் இடைத்தொடர்புகள் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒட்டுண்ணி, ஒன்றிய வாலி. ரைட், அந்த மாதிரி விடயங்கள் தான் இதுலயும் வரப்போகுது. ரைட், அடுத்து இந்த படிக்கிற முன்னுக்கு நான் யூனிட் 2ல இருந்து நுணுக்கு காட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டையும் இந்த நுண்ணங்கியல் பாடத்துல மீண்டும் நினைவூட்டப்படும். ஏன் சொன்னா இந்த கேள்விகள் சார்பாகத்தான் அந்த கேள்விகளும் வினாவப்படும். ரைட், அடுத்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் நுண்ணங்கியல்னா இப்போ குடிநீர் சுத்திகரிப்பு, கழிவுநீர் வெளியேற்றல். ரைட், இந்த மாதிரி விடயங்களுக்கு நுண்ணங்கிகள் எப்படி பயன்படுத்தப்படுது. ரைட், இப்போ ஒரு தூய நீரா இருந்துச்சுன்னா என்ன நுண்ணங்கிகள் காணப்படும், ஒரு தூய நீரை காட்டி கொடுக்கறதுக்காக என்னென்ன காட்டி நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படும் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நுண்ணங்கிகளும் உணவும் இல்ல உணவு பழுதடைதல் பற்றி பார்ப்போம். ரைட், அப்ப நாங்க இப்ப ஒவ்வொரு உள்ளடக்கத்துல பார்த்த ஒவ்வொரு தலைப்பு கீழையும் என்னென்ன விடயங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு மேலோட்ட அறிமுகம் தரேன். ரைட், அப்ப அறிமுகத்துல நாங்க என்னென்ன பார்ப்போம், நுண்ணங்கி நான் என்னன்னு சொல்லி பார்ப்போம், நுணுக்கு காட்டிகளை பார்ப்போம். அடுத்து நுண்ணங்கிகளின் நுணுக்கு காட்டிக்குரிய இயல்புகள் பார்ப்போம். ரைட், இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காகத்தான் நுணுக்கு காட்டிகளையும் நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். ரைட், நுணுக்கு காட்டிகள் 2 வகைகள் காணப்படுது. ஒன்று லைட் மைக்ரோஸ்கோப், அடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ரைட், அந்த 2 வகைகளையும் பற்றி இந்த உங்கள் கைடில் தரலை, இருந்தாலும் யூனிட் 2ல காணப்படுது. ஸோ இதுலேயும் நான் ஒரு விளக்கம் தந்துட்டு அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்து நுண்ணங்கிகளின் வியாபகத்தன்மை. ரைட், அப்போ நுண்ணங்கிகள் எங்கெங்க காணப்படுது, அந்த நுண்ணங்கிகள்ட்டு பேர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நுண்ணங்கிகளின் வளர்ச்சி வீதத்தை பற்றி இந்த அறிமுக அப்படிங்கிற சப்ஹெட்டிங் கீழே பார்ப்போம். அநேகமா இது ஒரு 3 கிளாஸ்ல இல்லாட்டி 2 கிளாஸ்ல முடிக்கக்கூடிய மாதிரி காணப்படும். ரைட், அப்ப இதுல பெருசா ஒன்றும் விடயங்கள்ல சின்ன சின்ன விடயங்கள் தான். அடுத்து நுண்ணங்கிகளின் பல்வகைமையில வடிவம் பத்தி பார்ப்போம். ரைட், பிரதானமாக 3 வடிவங்கள் பத்தி பார்ப்போம். ஒன்று கோல் வடிவம், கோள வடிவம், சுருளி வடிவம். ரைட், அப்ப கோல் வடிவம், கோள வடிவம், சுருளி வடிவம், இந்த 3 வடிவங்களை பற்றியும் அந்த 3 வடிவத்துக்குள்ள
காணப்படுற உப பிரிவுகள் பற்றியும் அந்த 3 வடிவத்துக்குள்ள என்னென்ன நுண்ணங்கிகள் அடங்கும் அப்படிங்கறத பத்தியும் பார்ப்போம். ரைட், இது நான் முதல்ல சொன்னேன், இது ஒரு அறிமுக வகுப்பு தான், எந்த விடயங்களையும் டீப்பா பார்க்க போறது இல்ல. ரைட், அப்ப நான் முதல்ல சொன்னேன் நுண்ணங்கிகள்ட்டு 8 வகைகளை பத்தி படிக்கணும். பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டீட்ஸ், மொலிக்யூல்ஸ், வைரஸ், வைரஸ், பிரயான்ஸ். ரைட், இதுல இந்த முதல் 3, ரைட், இந்த முதல் 3 பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, ஃபங்கை, இந்த 3ம் யூனிட் 3யோட சம்மந்தப்பட்டதா தான் காணப்படும். ஸோ நீங்க இந்த பாடம் படிக்க போமுனுக்கு யூனிட் 3யை கொஞ்சம் மீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவா காணப்படும். நானும் சொல்லி கொண்டு தான் போவேன். ரைட், அப்ப இந்த பாடம் முன்னைய பாடத்தோட கனெக்டிவிட்டியில தான் காணப்படும். ஸோ இந்த பாடம் படிச்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற அந்த கிங்டம் படிக்கக்குள்ள, அந்த யூனிட்டியில டைவர்சிட்டி படிக்கக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட் கண்டீங்களோ அது அவ்வளத்தையும் திருப்பி நான் ஒருக்கா சொல்லி கொண்டு தான் போவேன். ஸோ உங்களுக்கு யூனிட் 3யும் ரிவிஷன் செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நுண்ணங்கிகளும் பாடமும் படிக்கிற மாதிரி காணப்படும். ரைட், அப்ப 8 நுண்ணங்கிகள்: பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டீட்ஸ், மொலிக்யூல்ஸ், வைரஸ், வைராய்ட்ஸ், பிரயான்ஸ். ரைட், அடுத்து கிருமியளித்தல். பிரதானமா 2 முறைகள். ஒன்று பௌதீக முறை கிருமியளித்தல், அடுத்து ரசாயன முறை கிருமியளித்தல். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கிருமியளித்தலின் பிரதான 2 முறைகள் என்னன்னு சொல்லி கேட்டா பௌதீக முறை கிருமியளித்தல்னும், ரைட், ரசாயன முறை கிருமியளித்தல்னும் சொல்லி ஆன்சர் பண்ணணும். ரைட், அங்க போயிட்டு நீங்க கிருமியளித்தல் வகைகள், பிரதான வகைகள் என்னன்னு கேட்டு ஈர வெப்ப முறை, உலர் வெப்ப முறைன்னு சொல்லி எழுதி வைக்கிறது இல்ல. அந்த ஈர வெப்ப முறை, உலர் வெப்ப முறையெல்லாம் பௌதீக முறை கிருமியளித்தலுக்குள்ள வரும். ரைட், அப்ப பௌதீக முறை கிருமியளித்தல்ல 6 காணப்படுது. ஒன்று ஈர வெப்ப முறை, உலர் வெப்ப முறை, பாய்ச்சராக்கம், கொதிக்க செய்தல், வடிகட்டல், யூவி கதிர்வீச்சு. ரைட், அப்ப ரசாயன முறை கிருமியளித்தலும் காணப்படுது. அடுத்து வளர்ப்பூடகம் தயாரித்தல். ரைட், இல்ல வளர்ப்பூடகம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். 2 முக்கியமான வளர்ப்பூடகங்கள் காணப்படுது. ஒன்று நியூட்ரியன்ட் ஏகர், ரைட், போசனைக்குரிய ஏகர். அடுத்து பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் ஏகர், ரைட், NAPDA. ரைட், பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு. ரைட், இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நுண்ணங்கிகளும் நோய்களும். ரைட், ஒரு நுண்ணங்கி நோயாக்கியாக தொழிற்படணும்னா அந்த நுண்ணங்கிகளில் காணப்படுற இயல்புகளை பத்தி படிக்கணும். அடுத்து உக்கிரம் மற்றும் உக்கிர காரணிகளை பத்தி படிக்கணும். அடுத்து நுண்ணங்கிகளால் உருவாக்கப்படுகின்ற மனிதனின் முக்கியமான நோய்கள். ரைட், இந்த 3வது சப்ஹெடிங் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது எஸ்ஐல கேட்கப்பட்டிருக்கு. ரைட், முன்னைய பாடங்கள்ல கேட்கப்பட்டிருக்கு. ரைட், இந்த வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பு தான், என்னென்ன படிக்கணும்னு சொல்லி சொல்ற வகுப்பு தான் இது. ஸோ டீட்டெயில்டா நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். அடுத்து நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்துகிற முறைகள். ஒன்று அழுகல் வளரிகள், அடுத்து தொற்று நீக்கிகளின் பாவனை, அடுத்து நுண்ணுயிர் கொல்லிகளின் உபயோகம், நிற்பீடனமாக்கல். ரைட், இந்த 3. இந்த 3வது உங்களுக்கு யூனிட் 5ல நிற்பீடனத்தோட சம்பந்தப்பட்டு வரும். ஸோ நிற்பீடனம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் செய்யக்குள்ளேயும் இந்த பாயிண்ட்ஸையும் நீங்க போட்டுக்கொண்டு செய்யலாம். ரைட், இதுதான் இருக்கிறதுல மிக முக்கியமானது. அதே மாதிரி இந்த பாடப்பரப்புகள்லே மிகவும் பெரிய பாடப்பரப்பு இந்த கைத்தொழில் ரீதியான நுண்ணங்கிகளின் உபயோகம். இது எஸ்ஐலையும் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க முன்னே பாஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா தெரியும். அந்த கேள்விகளுக்கு இப்பயே விடையளிக்க போவாங்க. அது பழைய சிலபஸ். அதில் காணப்படுற சில பாயிண்ட்ஸ் வேறுபட்டு கொண்டு காணப்படுது. ரைட், அப்ப இதுல 15 விடயங்களை சொல்லி பார்க்கணும். ஒன்று தனிக்கல புரதங்கள் உற்பத்தி, அல்கஹால் மற்றும் அல்கஹால் குடிபானங்களின் உற்பத்தி, அடுத்து வினாகிரி உற்பத்தி, பாட்பொருட்களின் உற்பத்தி, சேதன அமிலங்களின் உற்பத்தி, உலோக பிரித்தெடுப்பு, விட்டமின்களின் உற்பத்தி, அடுத்து வேக்சின் உற்பத்தி, நொதியங்களின் உற்பத்தி, அடுத்து நுண்ணுயிர் கொல்லிகளின் தயாரிப்பு, அடுத்து ஹோமோன்களின் உற்பத்தி, நொதியங்களின் உற்பத்தி. ரைட், இந்த மாதிரி 15 விடயங்களை பத்தி இந்த தலைப்பின் கீழே பார்ப்போம். அடுத்து சுற்றாடல் ரீதியான நுண்ணங்கிகளின் உபயோகம். ரைட், இது 2 விடயங்கள் பார்க்கணும். ஒன்று திண்ம கழிவு முகாமைத்துவம், அடுத்து உயிர் பரிகாரம். ரைட், இந்த 2 விடயங்களையும் பத்தி பார்க்கணும். ரைட்,
அடுத்து விவசாய ரீதியான நுண்ணங்கிகளின் உபயோகம் 3 விடயங்கள் பார்க்கணும். ஒன்று உயிர் வளமாக்கிகள், உயிர் பீடைக்கொல்லிகள், அடுத்து கூட்டெருவாக்கம். ரைட். அடுத்து சுற்றாடல் ரீதியான நுண்ணங்கிகளின் உபயோகத்துல உயிர் பரிகாரம் பார்க்கணும், திண்ம கழிவு முகாமைத்துவம் பார்க்கணும். ரைட். அடுத்து விவசாய ரீதியான நுண்ணங்கிகளின் உபயோகத்துல உயிர் வளமாக்கிகள், உயிர் பீடைக்கொல்லிகள், கூட்டெருவாக்கம். ரைட். நான் ஸ்பீடா சொல்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க, இது ஒரு அறிமுக வகுப்பு. ஸோ என்னென்ன படிக்கணும்னு சொல்லி தான் பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடியக்குள்ளேயும் நாங்கள் என்னென்ன படித்தோமோ அந்த விடயங்கள், ரைட், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணித்தானே இருக்கு, அந்த விடயங்கள் கட்டாயம் உங்கள்கிட்ட யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்கை நாங்கள் அன்லிஸ்டில் தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ பே பண்ணி வர்ற ஆட்களுக்கு மட்டும் அந்த லிங்க் அனுப்பப்படும். ரைட். அடுத்து மண்ணுண்ணங்கிகளின் தன்மை, பரம்பல் மற்றும் வகிபாகம். ஸோ மண்ணுண்ணங்கிகள்னா என்னன்னு சொல்லி இதில் பார்ப்போம். ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து கொண்டு போவோம். அடுத்து கனிப்பொருளாக்கம்னா என்ன, கார்பன் வட்டம்னா என்ன, நைதரசன் வட்டம். இந்த நைதரசன் வட்டம்ல 4 படிமுறைகள் காணப்படுது. ஒன்று அமோனியா ஆக்கம், நைட்ரேட் ஆக்கம், நைதரசன் இறக்கம், நைதரசன் பதித்தல். ரைட். இதெல்லாம் தெளிவாக நாங்கள் அடுத்த இனி வரும் வகுப்புகளில் ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியாக படித்து கொண்டு செல்வோம். ரைட். அடுத்து மண் வளத்தை அதிகரிப்பதில் நுண்ணங்கிகள்ட்டு வகிப்பாகம். ரைட். இதில் அநேகமாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சரும் எஸ்ஸையும் தான் அநேகமாக இந்த பாடப்பரப்பில் வரும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் மிக மிக முக்கியமானது. ரைட். அப்போ மெதுவாக விளங்கி படிக்கக்குள்ள உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அப்போ வேர்பூஞ்சன கூட்டம், தாவர அகவாளிகள், ரைட், வேர்வலயம், வேர்பூஞ்சன கூட்டம், அடுத்து மண் வளத்தை அதிகரிப்பதில் மண்ணுண்ணங்கிகளின் வகிபாகம். ரைட். 5 விடயங்களை பற்றி இதில் படிப்போம். அடுத்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் நுண்ணங்கியல்ல. ரைட். இது ரொம்ப முக்கியமானது. ரைட். இந்த விடயத்துல ஒரு நீரை சுத்திகரிக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு கீழே முழுமையா பார்த்து முடிப்போம். அடுத்து நுண்ணங்கிகளும் உணவும். இதுல உணவு பழுதடைதல்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். உணவு பழுதடைதல் முறைகளை பத்தி பார்ப்போம். அடுத்து உணவு பழுதடைதல் செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பழுதடைதலுக்கு செல்வாக்கு செலுத்துற அகக்காரணிகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இந்த உணவு மூலம் மனிதன்ல ஏற்படுற நோய். ரைட். மனிதன்ல உணவு மூலம் என்னென்ன நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து மனித சுகாதாரத்தின் உணவு பழுதடைதல் பத்தி பார்ப்போம். ரைட். இப்போ இந்த 12 சப்ஹெட்டிங் கீழையும் காணப்படுற அந்த நான் சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் தனித்தனியா பார்ப்போம். ரைட். எத்தனை கிளாஸ்ன்னு சொல்லி சொல்ல இயலாது. ரைட். எத்தனை கிளாஸ் நான் அநேகமா ஒரு இந்த ஒரு மந்த்க்குள் ஒரு 30 நாட்குள்ள முடிக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறது மூலம்தான் எத்தனை வகுப்புல முடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ரைட். அப்போ அடுத்த கிளாஸ் இதே 8:30க்கு தான் நடக்கும். ரைட். இப்போ பிளான் கிளாஸும் போய்கொண்டு இருக்கு. அந்த பிளான் கிளாஸ் முடிகிறதுக்கு அப்புறம் அந்த பிளான் கிளாஸ் நடைபெற டைமுக்கு இந்த கிளாஸ் நடைபெறும். ஸோ அனைவரும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க இந்த கிளாஸ்க்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பே பண்றதுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கோல் எடுத்து காய்க்கலாம். ரைட். 300 ரூபான்னு சொல்லி பார்க்காதீங்க. ரைட். இந்த டைம்ல நிறைய பேர்கிட்ட சில பேர்கிட்ட காசு இருக்கலாம், காசு இல்லாமலும் இருக்கலாம். ரைட். அதை நாங்கள் நினைவில் வச்சு கொண்டு தான் இப்படி ஒரு சிறிய தொகையை நாங்கள் அறவிடுறோம். ரைட். ரைட். கிளாஸ் குரூப்பில் மைக்ரோபயாலஜி குரூப்பில் நாங்கள் சொல்லுவோம். ரைட். நாளைக்கு 8:30 கிளாஸ் இருக்கு. லிங்க் அனுப்பப்படும். ரைட். பே பண்ண ஆட்கள் மட்டும் சேர்ந்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இல்லை அநேகமாக நிறைய பேர் குழப்புறதுக்கும் வர்ற ஆட்கள் இருக்கு. ஸோ அதை புறக்கணிக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கால் எடுத்து கேட்கலாம். அதற்குரிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். ரைட். அப்போ நாளையிலேருந்து
தியரி படிக்க ஆரம்பிப்போம். நான் ஒவ்வொரு நாளும் தியரி முடியக்குள்ள அந்த தியரிக்குரிய வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் அனுப்பி விடுவேன். அதே மாதிரி அந்த படிப்பிச்சதுக்குள்ள என்னென்ன கேள்விகள் எந்த மாதிரி வரும் சொல்லி அதை பிடிஎஃப் வடிவத்தில்